வெயிட் லாஸும் பண்ணணும் பட் லேசியாகவும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா எனக்கும் அப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்லாம் ரொம்ப லேசியாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு மூடே வராது. அதுவும் காலையில் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அது வரவே வராது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஒரு ஜிம் லெகின், ஒரு டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். அண்டு ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி என்ன நான் ட்ரெஸ்அப் பண்ணிப்பேன். நான் ஜிம் போகிறனோ இல்லையோ, ஒர்க் அவுட் பண்ணுறனோ இல்லையோ, பட் நான் அந்த மாதிரி கெட் ரெடி பண்ணிப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் வரும். ஒரு ஆக்டிவ் மோடு ஆன் ஆகும். நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்ம ஃபிட்டாக இருக்கோம், ஃபிட்னஸ்க்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளேருந்து நமக்கு ஒரு உண்டுதல் வரும். அண்டு கூடவே நீங்கள் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனான சாங், உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே சாங்கு, அப்புறம் ஒரு சூறாவளி கிளம்பியது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக இல்லை நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளால் முடியலன்னா கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். அது ஒர்க் அவுட் தான் கிடையாது, வீட்டில் இருக்க வேலைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்ம பாடிக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு எஃபெக்ட் போட ஆரம்பிச்சிருவோம் ஆட்டோமேட்டிக்காக. இதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, போரிங்காக இருக்குது, இல்லை லேசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 100%. ஓகே, ஸோ உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள்.